ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்யாவல் சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சமையல்னு பார்க்கலாம். ராணி என்ன பண்ணுறேன்? வாழைப்பழமா? காலையிலே வாழைப்பழம் ஆச்சு. இன்றைக்கி வாழைப்பூ வடை தான் மார்னிங்க்கு பண்ண போகிறாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கஞ்சி சாதம் தான். ஸோ அதுக்கு சைடிஷாக எப்போதும் நாங்கள் வைக்கிற மாரி வத்தல், கொத்தரை வத்தல், தேங்காய் துவையல், அது கூட எக்ஸ்ட்ரா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ வடை தான். டேஸ்ட் செம்மையாக இருந்தது. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன் ரெண்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் புதினா தலை. ஸோ அரிசி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் வாங்கிட்டு வந்தாங்க. காலையிலே பார்த்திங்கன்னா அண்ணேயும் நானும் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரித்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் காலைல ஒரு 11 மணிக்கு லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன் எல்லாமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த புதினாலாம் இருக்குல்ல, ஸோ புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஆஞ்சி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் நல்லா ஸ்லைஸாக வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டோம். மட்டனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். சிக்கனில் 65 எங்கள் அண்ணி தான் இன்றைக்கி போட போகிறாங்க. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா மட்டனை வேக வச்சுட்டு, ஸோ இந்த சைடு சிக்கன் 65 எல்லாம் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கரண்டி மிளகாய்த்தூள், ஒரு கரண்டி மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, சீரக பவுடர், அப்புறமேட்டுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே அரிசி மாவு 1 ஸ்பூன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதிலே சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அது ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ சாப்பிட போகும்போது போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ பிரியாணி சட்டியில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயை ஊற்றி அதில் ஸ்டார்ப்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கல்பாசியெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம வேணும்னா முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ப்ரௌனிஷாக வெங்காயம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நாங்கள் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதாகட்டும். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட மிளகாவும் பச்சை மிளகாவும் ஒரு 2 போட்டு அரைச்சாங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா நம்ம கிண்டிக்கலாம் அந்த பச்சை வாசனை போக வர வரைக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா தக்காளி நல்லா வெந்துடும். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இது கூட ஒரு கரண்டி மிளகாத்தூள் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். 2 கரண்டி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிரேவி டெக்ஸ்சரில் வரணும். தக்காளிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சைடில் வேக வச்ச அந்த மட்டன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் வேகலை அப்படின்னா நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா 5 உலக்கு சீரக சம்பா எடுத்திருக்கோம். அதுக்கு 4 சொம்பு தண்ணி ஊற்றிருக்காங்க. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்.
தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம வந்து ஜீரக சம்பா அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரட்டும், வெந்து வரட்டும். ஓரளவுக்கு தண்ணி வந்து கம்மியாகட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சை பழம் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வந்து தண்ணி சுண்டி அரிசி தெரிகிற மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஸோ நாங்கள் எப்படி தம் போடுவோம் அப்படின்னா, கீழே வந்து ஒரு தோசைக்கல்லை சூட் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம பிரியாணி சட்டியை வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருப்போம். இப்படி தான் நாங்கள் வந்து தம் போடுவோம். நீங்கள் எப்படி தம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம நெய்யை ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா நல்லா டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு, மட்டன் பிரியாணி. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சைட்லேயே வந்து அத்தை வந்து பார்த்திங்கன்னா சால்னா தான் ரெடி பண்ணாங்க. அப்புறம் சாப்பிட போகிற நேரத்தில் சிக்கன் 65 வந்து அண்ணி போட்டு எடுத்தாங்க. ஸோ சிக்கன் 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து இதுதான், மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தால்ச்சா, தயிர் பச்சடி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு விலாகோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சுகன்யா. டாடா பாய். பிரியாணி எப்படி இருக்கு?